வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 40. நினைவு தெரிந்த நாள் முதலாய் தன்னை அதிர்ந்து கூட பேசாத தாயார் இன்று அறைந்துவிட அதிர்ச்சியாக பெற்றவளை பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். ஆமாம், ஆதவனை அவன் எவ்வளவுதான் குறும்பு செய்தாலும் அதட்ட மாட்டார், சத்தம் போட மாட்டார், அடிப்பதற்காக கையை கூட ஊங்க மாட்டார் அருந்ததி. அவ்வளவு பிரியும் மகன் மீது. ஆனால் அப்படிப்பட்டவனை இன்று ஓங்கி அறைந்து விட்டவர் அதன் பிறகும் ஆத்திரம் தீராமல் அவனது சட்டை காலரை பற்றி ஆத்திரத்தோடு உலுக்கிக் கொண்டிருந்தார். கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையையும் அனாதையாய் விட்டுவிட்டு எவளோ ஒருத்தியை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆகிவிட்ட ஒருவரை பேசியதற்காக அம்மா ஏன் இவ்வளவு கோபப்பட வேண்டும் என்று ஆத்திரமாக வந்தது ஆதவனுக்கு. அந்த ஏமாத்துக்காரனை பத்தி பேசினா உங்களுக்கு ஏமா இவ்வளவு கோபம் வருது? அதே ஆத்திரத்தோடு ஆதவன் கேட்க, மறுபடியும் அவனை அறைவதற்காக ஓங்கிய கையை ஓடி வந்து பிடித்துக் கொண்டார் சாமிநாதன். வெள்ளிவாசலில் நின்று அவர்களது சண்டையை பார்த்து கொண்டிருந்த இருவரில் ஒருவர், அருந்ததியக்கா, அருந்ததியக்கா என்று உரிமையோடு அவரை அழைத்த ஜீவன். அவர் வேறு யாரும் அல்ல, அருந்ததியின் ஒன்று விட்ட தம்பி ஆதவனின் மாமா. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறது தப்புக்கா. தப்பையெல்லாம் உண்மையில வச்சுக்கிட்டு நீ அவனை அடிக்க பாயாத. முதலே எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லி இருந்தேனா அவனுக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்குமா? நீ சொன்ன ஏதோ அந்த 1-2 வார்த்தையை வச்சு அவனா ஏதோ அறகுறையா தப்புன்னு தவறுமா அத்தானை பத்தி புரிஞ்சுகிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு இவ்வளவு கோபம் வருது. உனக்கு எப்பவுமே நீ செய்யறது தானே சரி. அப்பவும் அதைத்தான் செஞ்ச, இப்பவும் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்பவாது நீ அவன்கிட்ட உண்மைய சொல்லு. ஆதங்கத்தோடு அருந்ததியை பார்த்து சொன்ன சாமிநாதனை ஆச்சரியமாக பார்த்தான் ஆதவன். காரணம், இத்தனை நாட்களாக தன் தாயின் வாழ்வை அழித்த பாவி இவன்தான் என்று சாமிநாதனைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தான் ஆதவன். ஆதவனின் சட்டையிலிருந்து கையை விலக்கிய அருந்ததி, உங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவருக்கு வேற ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னனே தவிர உன்னை என்னையும் ஆதரவில்லாம நடுவீதியில தவிக்க விட்டு போய் எவ்வளையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? சொல்லுடா என்று ஆதவனை பார்த்து கேட்டார். அருந்ததி கேட்ட இந்த கேள்வி ஆதவனை ரொம்பவே குழப்பியது. ஒருவன் 2வது கல்யாணம் செய்து கொண்டாலே அவன் அவனது முதல் மனைவியையும் பிள்ளையையும் தவிக்க விட்டுவிட்டு சென்றதாகத்தானே அர்த்தம். இதை தவிர இந்த பிரச்சனைக்கு புதிதாக வேறு என்ன அர்த்தம் இருக்க போகிறது? ஆனால் இந்த அம்மா என்ன பேசுகிறார்கள்? இல்லை, இதோ சற்று முன்னர் சாமிநாதன் மாமா சொன்னாரே, அதுபோல ஆரம்பத்திலிருந்தே அம்மா சொன்னதே அவன்தான் தவறாக புரிந்து கொண்டானா? யோசனையோடு தாயின் முகத்தை பார்த்தான் ஆதவன். சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மகனை பார்த்து பேச ஆரம்பித்தார் அருந்ததி. உங்க அப்பா 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதாண்டா ராஜா. ஆனா அவர் விரும்பி அந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. எனக்கு தெரியாமலேயும் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. ஏன்னா அவருக்கு அந்த 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சதே நான் தான். சொல்லிவிட்டு அருந்ததி குலுங்கி அழ தலையில் இடி விழுந்தது போல துடித்து போய் நின்று ஆதவன். ஆமாண்டா ஆதவா, அந்த பாவத்தை துணிஞ்சு செஞ்சு வச்சது இந்த பாவிதாண்டா. இந்த கையாலதான், அந்த கோபத்துலதான் உங்க அப்பா என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு காரணத்தாலதான் இதுவரைக்கும் அவர் வந்து என்ன பாக்கல. என் மேல உள்ள கோபத்துலதான் அவர் என்ன பார்க்க வரலையே தவிர என் மேல உள்ள வெறுப்புல என்ன பார்க்க வராம இல்லடா. நான் செஞ்ச தப்புக்கு உங்க அப்பா எனக்கு தந்த தண்டனை தாண்டா இந்த தனிமை என்று அழுத அருந்ததியின் கண்ணீரை காண பொறுக்கவில்லை தம்பி சாமிநாதனுக்கு. நீ அழாதக்கா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அழுது என்ன பிரயோஜனம் என்றவர் அவரது கண்ணீரை துடைத்து விட்டார். ஒரு பொண்ணு எதை வேணாலும் அவளுக்காக விட்டு கொடுப்பாடா. ஆனா எந்த பொண்ணுமே கட்டின புருஷன் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நான் கொடுத்தேன்டா. ஏன் தெரியுமா? அது ஒரு நன்றி கடன். அம்மா இன்னைக்கு முன்னாடி இப்படி முழுசா உயிரோடவும் மானத்தோடய நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்க சித்தப்பா வேல்முருகன் தான். அவராலதான் இன்னைக்கு நானும் உங்க பெரியம்மாவும் ஒரு கௌரவமான இடத்துல மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு நன்றி கடனா தான் அவர் கேட்ட அந்த உதவியை நான் செஞ்சேன். இன்னொரு ஜென்மம் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாதே அதவா. அதனாலதான் என்னோட நன்றி கடனை இந்த ஜென்மத்திலே தீர்த்தரணும்னு நான் நினைச்சேன். உங்க அப்பா 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற யாரையும் இல்ல, எங்க சித்தப்பா வேல்முருகனோட பொண்ணு ராணியத்தான். அவ என் தங்கச்சி, அதாவது உனக்கு அவ சித்தி. இதோ இந்த சாமிநாதனோட கூட பிறந்த அக்கா. தாத்தா பாட்டிக்கு நானும் பெரியம்மாவுமா 2 பொண்ணுங்க தான் ஆதவா. தாத்தா வீட்டுல அப்ப ரொம்ப கஷ்டம். எந்த மாதிரியான கஷ்டம்னா அதை விளக்கமா சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டம். நாங்க ஒரு நாளும் 3 வேளை சாப்பிட்டதே கிடையாது. எப்பவும் அரை வயிறும் கால் வயிறும் தான். சில நாள்ல இருக்கிறத எனக்கும் பெரியம்மாவுக்கும் தந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் பட்னியா படுத்துக்குவாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு கஷ்டம் எங்க வீட்டுல. தாத்தாவும் பாட்டிக்கும் மத்தவங்களோட வயலுக்கு தண்ணி பாக்குறது தான் வேலை. அது ஒரு மழைக்காலம்தான். பயங்கரமா விடிய விடிய மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
மழையில கரண்ட் வயர் அறுந்து அந்த கம்பி வயல்ல கிடந்திருக்கு. காலங்காத்தால வயலுக்கு போன தாத்தாவும் பாட்டியும் தெரியாம அந்த கம்பிய மிதிச்சுட்டாங்க. 2 பேரும் அந்த இடத்துலயே செத்து போயிட்டாங்க. அப்ப எனக்கு 8 வயசு. பெரியம்மாவுக்கு 10 வயசு. எங்க குடும்பத்துல தாத்தா பக்கமும் சரி, பாட்டி பக்கமும் சரி, 2 குடும்பத்து பக்கமும் ரொம்ப கஷ்ட ஜீவனம் தான். அந்த பெத்த பிள்ளைங்களுக்கே வயித்துக்கு ஒழுங்கா சோறு போட முடியாத நிலைமையில எங்க 2 பேரையும் யாரு கூட கூட்டிட்டு போவா சொல்லு? என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு 2 பேரும் அனாதையா தாண்டா நின்னோம். அப்பதான் வேல்முருகன் சித்தப்பாவும் தாயம்மா சித்தியும் எங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் எங்களுக்கு கடவுளாதான் தெரிஞ்சாங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் எங்களை கூட கூட்டிட்டு போகாம விட்டிருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒண்ணு வயித்துக்கு வாய்க்கும் இல்லாம பட்டினி கிடந்து செத்துருப்போம். இல்லைன்னா ஏதாவது மனுஷ மிருகங்க கையில மாட்டி மானத்தை இழந்து செத்துருப்போம். இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதாண்டா கண்டிப்பா எங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா அப்படியெல்லாம் சீரழிஞ்சு போக விட்டுறாம எங்க 2 பேரையும் பத்திரமா பாதுகாத்து அவங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க சித்தப்பாவும் சித்தியும். சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாண்டா நாங்க 3 வேளையும் வயிறார சாப்பிட்டோம். சித்தப்பாவுக்கு முதல் ஒரு பையன் பிறந்து அவன் 1 வயசா இருக்கும்போது இறந்துட்டான். 2வதா பிறந்தவ தான் ராணி. அவளுக்கும் எனக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். ஆளு உடம்பெல்லாம் சாதாரணமா நம்மள மாதிரி தான் இருப்பான். ஆனா மன வளர்ச்சி இல்லாத குழந்தை அவ. அவளை பாத்துக்கிட்ட பொறுப்பு எனக்கும் எங்க அக்காவுக்கும். அவளுக்கு அப்புறம் பிறந்தவன் தான் சாமிநாதன். எங்க குடும்பத்திலேயே வேல்முருகன் சித்தப்பா தான் ரொம்ப வசதியானவரு. அந்த காலத்திலேயே அவர்கிட்ட 2-3 கார் இருந்துச்சு. அப்புறம் பம்பாயில இன்னும் எங்கெல்லாமோ நிறைய கம்பெனி எல்லாம் வச்சிருந்தாரு. எங்க அக்காவுக்கு சொந்தமா கடை வச்சிருந்த ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு சித்தப்பா. அப்புறம் எனக்கு உங்க அப்பாவை கட்டி வச்சாங்க. உங்க அப்பா எனக்கு தூரத்து உறவு முறை தான், மச்சா முறை வேணும். வேல்முருகன் சித்தப்பாவோட ஃபேக்டரியில தான் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாரு உங்க அப்பா. அவரோட குணம் பிடிச்சு போனதால அவருக்கு என்ன கட்டி வச்சாங்க. நானும் உங்க அப்பாவும் கூட மும்பைல தான் இருந்தோம். அப்ப நீ பிறந்துட்ட. உனக்கு 4 வயசு. அப்பதான் ராணிக்கும் தாயம்மா சித்தியோட தம்பி ஈஸ்வரனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருந்தாங்க. அவளுக்கு மன வளர்ச்சி இல்லாதனால வெளியே கொடுக்க பயந்து வீட்டுக்குள்ளேயே சொந்த மாமாவையே மாப்பிள்ளையா பேசி முடிச்சாங்க சித்தியும் சித்தப்பாவும். ராணிக்கும் ஈஸ்வரனுக்கும் கல்யாணம் நடக்க போறத நினைச்சு குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்டா. ஏன்னா சித்தப்பா குடும்பத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட கல்யாணத்துக்கும் அவ்வளோ நல்லா உதவி செய்வார். அவர் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனாலதான் ராணிக்கு கல்யாணம் முடிவானதுல எங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் கடவுளுக்கே பொறுக்கல போலடா. கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடி ஈஸ்வரன் லாரியில அடிபட்டு இறந்து போயிட்டான். கல்யாண வீடு இளவு வீடாயிட்டுடா. ஆனா அதை விட மோசமான விஷயம் ஒண்ணு நடந்து போச்சு. அக்கா மகளை நாம தானே கட்டிக்க போறோங்கிற தைரியத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை தொட்டு வச்சிருக்கான் இந்த ஈஸ்வரன். அதனால அவ கர்ப்பம் ஆயிட்டான். இந்த சமயத்துல என்னடா செய்யறதுன்னு கைய பசஞ்சுக்கிட்டு நின்னாங்க சித்தியும் சித்தப்பாவும். ராணிக்கு ஏற்கனவே மூல வளர்ச்சி கிடையாது. அவளை வெளியில யாருக்கும் கட்டியும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவ பேர்ல கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கொன்னாலும் கொன்னுடுவாங்கன்னு ரொம்ப பயந்தாங்க. அத்துடன் அருந்ததி பேச்சை முடித்துவிட்டு அமைதியாகிவிட சாமிநாதன் தொடர்ந்தார். அப்பதான் உங்க அப்பாவுக்கு ராணியை கட்டி வைக்கலான்னு சொன்னாரு எங்க அப்பா. அம்மா உட்பட வேற யாருமே இதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா ஏற்கனவே திருவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. திரும்ப அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அது ஒரு குடும்பத்தை கலைச்ச மாதிரி ஆகும்னு எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனா உங்க அப்பாவோட குணம் எங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. தனக்கு அப்புறமா இந்த குடும்பத்தையும் சொத்துகளையும் தொழிலையும் கட்டி காப்பாத்துற திறமை இருக்கிற ஒரே ஆளு உங்க அப்பா தானே எங்க அப்பா உறுதியா நம்பினாரு. அத்தியாயம் 41. அதனாலேயே உங்க அப்பாவை தவிர வேற யாரையும் மாப்பிள்ளைய யோசிச்சு பார்க்கவே அவர் விரும்பல. அப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஈஸ்வரன் மாமாவை ராணிக்கு கட்டி வைக்க அப்பாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா வேற வழி இல்லாம தான் அதுக்கு சம்மதிச்சிருக்காரு. அப்பாவோட மனசுல முதல்ல இருந்தே ராணிக்கு திருமாறன் அத்தானைத்தான் கட்டி வைக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கு. திருமாறனை ராணிக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு பிடிவாதமா நான் சொன்னதாலதான் அப்பா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். அதை கேட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ராணிக்கு அவன் உண்மையான புருஷனா இருக்க வேண்டாம், அருந்ததிக்கு அவன் உண்மையான புருஷனா இருந்தா போதும், ஒரு பேருக்கு ராணியோட புருஷனா அவன் இருக்கட்டும் அப்படின்னு தான் அப்பா சொன்னாரு. அப்பா ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா யோசிக்கிறாருன்னு நான் கூட அப்பெல்லாம் ரொம்ப யோசிப்பேன் அதவா. ஆனா உங்க அப்பாவுக்கும் ராணிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா உங்க அப்பாவோட ஒவ்வொரு செயலையும் பக்கத்துல இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கே தெரிஞ்சது எங்க அப்பா எடுத்த முடிவு எவ்வளவு சரியானதுன்னு என்று கலங்கிய விழிகளோடு சொன்ன சாமிநாதன் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தார். பிறகு எங்க யாருக்குமே அவர் சொன்ன அந்த விஷயத்துல உடன்பாடு இல்ல. ஆனா அவர் எங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் போய் உங்க அம்மா காலையே விழுந்துட்டார். அப்புறம் என்ன, இவ்வளவு நாள் சித்தப்பா தனக்கு செஞ்சதுக்கு நன்றி கடனா இருக்கட்டும்னு தன்னோட புருஷனை மிரட்டி ராணி கழுத்துல தாலி கட்ட வச்சா உங்க அம்மா. அந்த கோபத்துலதான் உங்க அம்மாவை பார்க்க அவர் இங்க வரலையே தவிர அவர் உங்களை அனாதையா தவிக்க விட்டு போகல. உங்க 2 பேருக்கும் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அப்பா இருக்கிற வரைக்கும் தவறாம செஞ்சுட்டு இருந்தார். அப்பா போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா அதை தொடர்ந்து செஞ்சார்.
ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திருப்பூருக்கு போயிருக்கிற நிலத்தை எல்லாம் வித்து 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தியே, அந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு இப்ப தெரியுதா என்று ஆதவனை பார்த்து கேட்டார் சாமிநாதன். மாசம் மாசம் உங்க 2 பேர் செலவுக்காக எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் அனுப்பின பணத்துல இருந்து வந்த மிச்சத்தை எல்லாம் சேர்த்து வச்சு உங்க அம்மா வாங்கி வச்ச நிலம்தான் அதெல்லாம். பேசிக்கொண்டிருந்த சாமிநாதனை சைகையால் அழைத்தார் சாமிநாதனோடு வந்திருந்த இன்னொருவர். சாமிநாதன், இதுவே ரொம்ப லேட்டு, சீக்கிரமா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு மும்பைக்கு போகணும். எவ்வளவு சீக்கிரமா போறோமோ அவ்வளவு நல்லதுன்னு டாக்டர் நம்ம கிட்ட தெளிவா சொல்லிதான் அனுப்பினார் என்று சொன்ன அவர் அருந்ததியிடம் திரும்பினார். வணக்கம்மா, என்னோட பேர் அருள்நிதி. உங்க கணவர் திருமாறனோட குடும்ப வக்கீல் நான் தான். உங்க 2 பேரும் இப்ப திருமாறன் கிட்ட அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் நாங்க 2 பேரும் இங்க வந்தோம் என்று பேச்சை ஆரம்பித்த அருள்நிதி அடுத்து சொன்ன விஷயங்களை கேட்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆதவனும் அருந்ததியும். மும்பையில் தந்தை திருமாறன் குடும்பத்தினரோடு வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டை பார்த்ததும் மலைத்து போய்விட்டான் ஆதவன். ஆமாம், இப்போது ஆதவனும் அருந்ததியும் மும்பைக்கு தான் வந்திருக்கிறார்கள். திருமாறனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அறுவை சிகிச்சை செய்தால்தான் காப்பாற்ற முடியும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள் மருத்துவர்கள். என்னதான் உயிரை காப்பாற்றி விடுவோம் என்று மருத்துவர்கள் அவ்வளவு உறுதியாக சொல்லியிருந்தாலும் கூட தான் பிழைத்து மீண்டும் வருவோம் என்ற நம்பிக்கை திருமாறனுக்கு இல்லை போல. எனவேதான் அறுவை சிகிச்சைக்கு முன்பாகவே ஆதவனையும் அருந்ததையும் சந்தித்து பேச விரும்பினார் அவர். மேலும் அதற்காகத்தான் அவசரமாக இருவரையும் அழைத்து போக வந்திருந்தார்கள் வக்கீல் அருள்நிதியும் மாமா சாமிநாதனும். விமானம் மூலம் மும்பைக்கு வந்தவர்கள் காரில் மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதுதான் வழியிலேயே திருமாறன் வசித்த அந்த வீட்டை ஆதவனுக்கு காண்பித்தார் சாமிநாதன். அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்த மூத்த மகனையும் மனைவியையும் பார்த்த திருமாறன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியும் பூரிப்பும். சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்குடா உன்னை பார்க்கும்போது, ஆனா நீ என்னை விட ரொம்ப உயரமா இருக்க என்று சொல்லி சிரித்தவர் அவனது கையை பிடித்து முத்தமிட்டார். தந்தையின் ஸ்பரிசத்தில் மெய் சிலிர்த்து நின்றான் ஆதவன். அருந்ததியை பற்றி சொல்லவே வேண்டாம். கணவனின் கால்களை பற்றி கொண்டு தனது கண்ணீராலேயே அவரது பாதங்களை கழுவி கொண்டிருந்தார். அதவா, உன்கிட்ட நிறைய பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு அப்பாவுக்கு நேரம் இல்லடா. அதனால சுருக்கமா நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு அப்புறமா இந்த குடும்பத்தையும் சொத்துக்களையும் தொழிலையும் நீதான் பாத்துக்கணும். உனக்கு உதவிக்கு சாமிநாதன் மாமா இருக்கான், அப்புறம் வக்கீல் அருள்நிதி இருக்காரு, இன்னும் ஒரு ஆடிட்டரும் இருக்காரு. இவங்க 3 பேரும் தான் நமக்கு நம்பிக்கையானவங்க. என்ன செய்யறதா இருந்தாலும் அவங்க 3 பேர்கிட்டயும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு செய். அதவா, உனக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் கூட இருக்காங்க. தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நீதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். தம்பி பேரு சரத் சந்திரன். அவன் அவன மாதிரி பொறுப்பான பையன் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அருந்ததி மாதிரி ஒரு அம்மா கிடைக்கல. அவனோட அம்மாவுக்கு அவளையே சரியா பாத்துக்க தெரியாது. அவரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தை எப்படின்னு ஒரு குழந்தைய சரியா பாத்துக்கோ. உன்னால முடிஞ்சா நீ சரத்தை திருத்த பாரு. அப்படி இல்லைன்னா உன்னோட கண்ட்ரோல்ல நீ அவனை வச்சுக்க. பொறுப்பையெல்லாம் உன்கிட்ட தள்ளி விட்டுட்டு போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமாதான் இருக்காதவா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்புறம் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நீதான் என்னோட முதல் வாரிசு, அப்புறம் மூத்த வாரிசு. அதனால இந்த சொத்துக்களோட முதல் உரிமை உனக்குதான் இருக்கு. எல்லாம் அப்பா சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சது ஆதவா. என் பிள்ளைங்களுக்குனே நான் பார்த்து சேர்த்து வச்சது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த சொத்துக்களை வேண்டான்னு நீ சொல்லவே கூடாது. ஏன்னா இது உனக்குரியது, உன்னோட உரிமை. இதையெல்லாம் ஆள பிறந்தவ நீதான். பேசிக்கொண்டிருக்கும் போதே திருமாறனுக்கு மூச்சு வாங்க தந்தையின் நெஞ்சை மென்மையாக நீவி விட்டான் ஆதவன். அதை தூரமாய் நின்று கவனித்துக் கொண்டிருந்த சாமிநாதன் ஓடி வந்து இன்னொரு பக்கம் நெஞ்சை தடவியபடி, பார்த்த உடனே அவ்வளத்தையும் பேசி முடிச்சிடணுமா ஆத்தா? இருக்கட்டும், உடம்பெல்லாம் சரியாகி நீங்க வீட்டுக்கு வாங்க, அப்புறம் ஆசை தீர எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட பேசிக்கலாம் என்று சொல்ல கண் கலங்கி விட்டது திருமாறனுக்கு. என் பிள்ளைகளையோ அருந்ததையும் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போற சாமிநாதா. அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்க என்று தழுதழுத்த குரலில் திருமாறன் பேச சாமிநாதனுக்கு அழுகையே வந்து விட்டது. இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தா, எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு ராஜா மாதிரி திரும்பி வருவீங்க பாருங்க. கண்ணீரோடு சொன்ன சாமிநாதனின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டார் திருமாறன். உன் வாக்கு பழிச்சா சந்தோஷம் தான்டா சாமிநாதா, உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்டா என்றவர் ஆதவன் பக்கம் திரும்பி, முருகன் மாமா விட்டுட்டு போன சொத்துக்களை பல மடங்கு பெருக்கி வச்சிருக்கேனா, அதுக்கு எனக்கு பக்கபலமா உறுதுணையா இருந்தது சாமிநாதன் மாமாதான். இவனை எந்த காலத்திலயும் மறக்கவே கூடாதுடா ஆதவா என்றவர் மறுபடியும் சாமிநாதனிடம் திரும்பி, நீ எனக்கு எப்படி பக்கபலமா இருந்தியோ அதே மாதிரி என் பிள்ளைக்கும் இருக்கணும் சாமிநாதா.
அவனுக்கு இதெல்லாம் புதுசு, நீதான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும் என்று சொல்ல மறுபடியும் கண் கலங்கினார் சாமிநாதன். இத நீங்க சொல்லுமா அத்தா? எனக்கு தெரியாதா? இந்த கட்ட உயிரோட இருக்கிறதே உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் சேவகம் பண்றதுக்கு தானே. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மருத்துவர் உள்ளே நுழைய அனைவரும் வெளியே வந்து விட்டார்கள். பரிசோதனைகளை முடித்துவிட்டு வெளியே வந்த மருத்துவர் சாமிநாதனிடம் நாளை மறுநாள் திருமாறனுக்கு ஆபரேஷன் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு போனார். சாமிநாதன், ஆதவன், அருந்ததி மூவரும் மருத்துவமனையில் இருந்தார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னால் இயன்ற அளவு மகனிடம் பேசி தனது ஆசையை தீர்த்து கொண்டார் திருமாறன். ஆபரேஷனுக்கு முந்தின நாள் இரவும் அப்படித்தான். மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக் கொண்டிருக்கையிலே திருமாறனுக்கு மறுபடியும் மாரடைப்பு வந்துவிட்டது. சாமிநாதன் ஓடிச் சென்று மருத்துவரை அழைத்து வருவதற்கு முன்னரே மகனின் முகம் பார்த்தபடியே அவனது மடியிலேயே உயிரை விட்டிருந்தார் திருமாறன். திருமாறன் இறந்து 16ஆம் நாள் காரியமெல்லாம் முடிந்த பிறகு குடும்பத்தினர் அனைவரது முன்னிலையிலும் அவர் எழுதி வைத்திருந்த உயிலை படித்து காண்பித்தார் வக்கீல் அருள்நிதி. அந்த உயிலுக்கு குடும்பத்திலிருந்து யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பே ராணி இறந்து போயிருந்தார். மேலும் ஈஸ்வரன் மூலமாக அவள் வயிற்றில் இருந்த குழந்தையும் பிறந்து ஒரு சில மணி நேரங்களிலேயே இறந்து விட்டதால் பிள்ளைகள் மூவருமே திருமாறனுடைய வாரிசானார்கள். வேல்முருகன் அவருடைய உயிரிலேயே தனக்கு பிறகு இந்த சொத்துக்களை எல்லாம் கட்டிக்காக்கும் உரிமையை தனது மருமகனான திருமாறனுக்கு தான் கொடுத்திருந்தார். மேலும் திருமாறன் தனக்கு பிறகு அந்த உரிமையை மனமுவந்து யாருக்கு அளித்தாலும் அது தனக்கு சம்மதம் என்றும் தனது உயிலில் குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக எழுதப்பட்ட உயிலை குடும்பத்தினர் முன்னிலையில் வாசித்து காட்டிவிட்ட பிறகு ஆதவனை மட்டும் அழைத்து கொண்டு தனியறைக்கு வந்தார்கள் சாமிநாதனும் வக்கீல் அருள்நிதியும். திருமாறன் தனது சொத்துக்களில் மகளுக்கு ஒரு பங்கு, இன்னொரு மகன் சரத்திற்கு ஒரு பங்கு என்று கொடுத்துவிட்டு பெரும்பாலான சொத்துக்களை ஆதவனுக்கு தான் கொடுத்திருந்தார். மேலும் மற்ற 2 மக்களுக்கும் கொடுத்த சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பையும் அவனுக்கு தான் வழங்கியிருந்தார். தந்தை தனக்கு தானமாக கொடுத்திருந்த சொத்துக்களின் விவரத்தை வக்கீல் அருள்நிதி வாசிக்க ஆதவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பொதுவாகவே ஆதவனும் அருந்ததியும் அடுத்தவருடைய சொத்துகளுக்கோ பணத்திற்கோ ஆசைப்பட மாட்டார்கள். ஏதோ சம்பாதித்தோமா, 3 வேளையும் வயிறார உணவு சாப்பிட்டோமா, அது போதும் என்று சந்தோஷமாகத்தான் இருந்தது அவர்களது வாழ்க்கை. ஆனாலும் இவ்வளவு சொத்துகள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதே என்ற ஒரு சிறு ஆதங்கமும் ஆதவனுக்குள் அந்த நேரத்தில் எழுந்ததென்னவோ உண்மை. அத்தியாயம் 42. காரணம். பணமில்லை என்ற ஒரே காரணத்துக்காகத்தானே மயூரி அவனை ஒதுக்கிவிட்டு போனாள். இந்த பணம் மட்டும் அவனுக்கு முதலிலேயே கிடைத்திருந்தால் மயூரியும் கிடைத்திருப்பாளே என்ற ஆதங்கம் அவனுக்கு. மருமகனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டார் போல சாமிநாதன் பதிலளித்தார். இவ்வளவு சொத்து இருந்தோ இத்தனை நாளா அதை அனுபவிக்காம போயிட்டமேன்னு வருத்தப்படுறியா மாப்ள? உன் வருத்தம் நியாயமானதுதான். ஆனா இதுல நீ உங்க அப்பாவையோ எங்களையோ எந்த குத்தமும் சொல்லக்கூடாது. ஏன்னா இத பத்தின எல்லா விபரத்தையும் உன்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னது உங்க அம்மா தான். அவ சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க அப்பாவுக்கு ராணிய கட்டி வைக்கிறதுக்கு அவ சம்மதிச்ச உடனேயே குடும்பத்துல உள்ள எல்லாரும் ராணியோட பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் உங்க அம்மா திருமாறனுக்கு 2வதா அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டாங்க. குறுக்கு வழியில பணக்காரியாக ஆசைப்படுறியா இருந்தது அப்படின்னு கூட பிறந்த அக்காவே கேட்டா அவ வேற என்ன பண்ணுவா? பாவம். அதுதான் பணத்தோடைய நிழலே தான் மேலையும் தான் புள்ள மேலையும் படக்கூடாதுன்னு தள்ளி போய் வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா இப்ப வேற வழியே இல்ல மாப்ள. அதனால இங்க வந்துட்டா. உன் ஒருத்தனை தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த பொறுப்பை ஒப்படைக்க எங்களுக்கு, அதுலயும் குறிப்பா எனக்கு துளியும் இஷ்டமில்லாதவா. ராணி என் கூட பிறந்த அக்காதான். அவளுக்கு பிறந்த புள்ளதான் சரத். ஆனாலும் அவன்கிட்ட இதுல இருக்கிற ஒரு துரும்ப கூட தூக்கி கொடுக்க எனக்கு மனசு கிடையாது. ஏன் தெரியுமா? பணத்தோட மதிப்பு தெரியாத தருதல் அவன். ராப்பகலா கண்முழிச்சு அரும்பாடுபட்டு அலையோ அலைன்னு அலைஞ்சு எங்க அப்பனும் உங்க அப்பனும் சேர்ந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஒரே நிமிஷத்துல இவன் பாலாக்கிருவான். ஏதோ கஷ்டப்படுறவங்களுக்கு தான தர்மம் பண்ணினா கூட பரவாயில்லன்னு மனசு ஆறி போயிருமாப்ல. ஆனா இவன் ரெட் லைட் ஏரியால இருக்கிற கேடுகிட்ட சிறுக்கிங்கிட்ட கொண்டு போய் மொத்த பணத்தையும் கொடுத்துருவான். பொம்பளை பொறுக்கி. ஆத்திரத்தில் பற்களை கடித்தவர் கடைசி வார்த்தையை சொல்லும் போது ஒரு விதமான அருவருப்போடு முகத்தை சுளித்தார். அவனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே டென்ஷன் ஆயிடுவேன் மாப்ள. நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்காத என்றவர் தொடர்ந்தார். இப்பவும் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சம்மதிச்சாலே தவிர சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு வந்திருக்க மாட்டா. உங்க அம்மா ஒரு மாணிக்கண்டா ஆதவா. அத அவகிட்ட இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். நீ எந்த காலத்திலயும் அவளை தப்பா நினைச்சிடாத.
அது அவ செஞ்ச தியாகத்தையோ வாழ்ந்த தவ வாழ்க்கையும் அவமதிக்கிற மாதிரி ஆயிரும்டா. சாமிநாதன் சொல்ல சொல்ல தாய் மீது இருந்த மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது ஆதவனுக்கு. தந்தை திருமாறன் மீதும் தான். வெறுமனே ஆடி, பென்ஸ், ஜாக்குவார் போன்ற கார்களை ரிப்பேர் சர்வீஸ் செய்து கொண்டிருந்த அவனை சுற்றிலும் இப்போது அந்த கார்கள் தான் நின்று கொண்டிருந்தன. அவன் நினைத்தால் இதைவிட அதிகமான விலையிலும் தரத்திலும் கூட இன்னும் நிறைய கார்களை வாங்க முடியும். அவனுக்கென்று சொந்தமாக. ரொம்ப மகிழ்ச்சியாக, பெருமிதமாக, அவ்வளவு ஏன் வானளவு தான் உயர்ந்து போய்விட்டதாக நினைத்தான் ஆதவன். ஆனால் தான் இவ்வளவு உயரம் வந்து விட்டதை ஒருத்திக்கு காண்பிக்க வேண்டுமே. நிச்சயமாக அவளுக்கு காண்பிக்கத்தான் வேண்டும். எங்கே இருக்கிறாய் மயூரி? பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு வந்தான் ஆதவன். வசதியும் அந்தஸ்தும் வந்தவுடன் ஆதவன் ஒன்றும் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதிக்கவில்லை. மாறாக இதையெல்லாம் காட்டி நிச்சயம் மயூரியை சிறுமைப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவன் மனதை விட்டு நீங்காது இருந்தது. மயூரியும் சாதாரணமாக அவனுடைய மனதை காயப்படுத்திவிட்டு போகவில்லையே. உன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் கூட அவன் தாங்கி இருந்திருப்பான். ஆனால் உன்னிடம் பணம் இல்லை, அதனால் பணம் இருக்கும் ஒருவனை தேடி போகிறேன் என்று சொன்னால் அல்லவா, அந்த வார்த்தையை தான் அவனால் தாங்க முடியவில்லை. அந்த வார்த்தைகளுக்காகவே அவளை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று வெறி கொண்டு அவளை தேடி அலைந்தான். ஆனால் அவன் ரொம்பவும் தேடி அலைந்து சிரமப்படாத அளவிற்கு அவளாகவே வந்து வசமாக அவனிடம் சிக்கிக் கொண்டாள். அதன் பிறகு நடந்த கதையைத்தான் நாம் அறிவோமே. பழிவாங்குகிறேன் பேர்வாளி என்று அவளை பாடாய்படுத்தி ஊரை விட்டே அனுப்பி வைத்து விட்டான் ஆதவன். முதல் முறை மயூரி அவனை பிரிந்து சென்ற போது தகாத வார்த்தைகளை பேசி அவனுடைய மனதை மிகவும் புண்படுத்திவிட்டு சென்றாள். ஆனால் அவளுடைய அந்த பேச்சுக்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருந்தது. இப்போது ஆதவன் செய்த வேலையும் கிட்டத்தட்ட அதே போலத்தான். ஆதவனுடைய ஒவ்வொரு செய்கையிலும் ஒரு உள்ளர்த்தம் மறைந்திருக்கிறது. அதாவது மயூரியின் பின்னால் மறைந்திருக்கும் மர்மத்தை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில்தான் ஆதவன் இப்படியெல்லாம் தாறுமாறாக அவளிடம் நடந்து கொண்டான். அல்லது அப்படித்தான் நடித்தான். ஆரம்பத்தில் மயூரி வேலைக்கு சேர்ந்த போது ஒருவேளை திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கணவனை பிரிந்து தாய் வீட்டிற்கு வந்திருப்பாள், பணத்திற்கு கஷ்டமாக இருக்கும், அதனால்தான் வேலைக்கு வந்திருப்பாள் என்றுதான் நினைத்தான் ஆதவன். மாத சம்பளத்திற்கு வேலைக்கு வருபவளால் 10 லட்சம் ரூபாயை மொத்தமாக கொடுக்க முடியாது என்று அவன் எண்ணியதால்தான் வேலைக்கு சேர்ந்து 6 மாதத்திற்குள் வேலையை விட்டு போக விரும்பினால் 10 லட்சம் கம்பெனிக்கு நஷ்ட ஈடாக தர வேண்டும் என்ற ஒரு அக்ரிமெண்டை போட்டு அவளிடம் கையெழுத்து வாங்கினான். பிறகு அதை கொண்டே அவளை அவ்வப்போது மிரட்டவும் செய்தான். தன்னை அவமானப்படுத்திவிட்டு சென்றவளை பழிவாங்கும் விதமாக அவளை வார்த்தைகளால் வதம் செய்தான். அளவுக்கு அதிகமான வெறுப்பையும் காண்பித்தான். ஈவு இரக்கமே இல்லாமல் அவளை கலங்க வைத்து கதறடித்தான், வேதனைப்படுத்தினான். தன்னால் முடிந்த அளவிற்கு அவளை கேவலப்படுத்தி அளவைத்து ஹிம்சித்தான். மயூரி மீது எந்த அளவிற்கு அவனுக்கு வெறுப்பு இருந்ததோ அதே அளவிற்கு துளியும் குறையாமல் அவள் மீது அவனுக்கு காதலும் இருந்தது. அதுதான் நிஜம். அந்த காதல்தான் அவளை ஆராய்ந்து பார்க்க விரும்பியது. ஒருவேளை அவள் பக்கமும் ஏதேனும் நியாயம் இருக்குமோ என்று சிந்திக்க தூண்டியது. முதலில் அவனை ஈர்த்தது அவளுடைய ஆடை அணிகலன்கள். வெறுமனே காட்டன் உடைகள் தான் அணிந்து கொண்டு வந்தாள். பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றினாலும் அவையெல்லாம் மிகவும் விலை உயர்ந்த ஆடைகள். அப்புறம் அவள் காதிலும் கழுத்திலும் கையிலும் அணிந்திருந்த நகைகளில் ஒளிர்ந்த கற்கள். சின்னியம்பாளையத்தில் மெக்கானிக்காக கையில் ஸ்பேனரோடு சுற்றி கொண்டிருந்த பழைய ஆதவனாக இருந்தால் ஒருவேளை அது போலி நகை என்று நினைத்து அலட்சியமாக விட்டிருப்பான். இல்லை, அவைகளெல்லாம் தங்க நகைகளோடு சேர்த்து அழகுக்காக பதிக்கப்படும் விலை குறைந்த மலிவான ஏடி கற்கள் என்று நினைத்திருப்பான். ஆனால் இப்பொழுது ஆதவன் பெரும் கோடீஸ்வரன் அல்லவா? எனவே அவனுக்கு தங்கத்தை பற்றியும் வைர வைடூரியங்களை பற்றியும் மிக நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆக மயூரியின் அணிகலன்களில் ஒளிர்ந்து கொண்டிருந்த அவையெல்லாம் விலை உயர்ந்த வைரக்கற்கள் என்பது தெரிய வந்தபோது ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் ஆதவன். சரி, அதை கூட விட்டுவிடலாம். ஒருவேளை கட்டியவன் அவளுக்கு ஆசையாக அணிவித்து பார்த்த நகைகளாக இருக்கும். கலச்சி போட்டுவிட மனமில்லாமல் அணிந்து கொண்டு இருப்பாளாக இருக்கும் என்று நினைத்தான். அப்புறம் அவள் வசித்த அபார்ட்மெண்ட் பிரீமியம் அபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது. இன்றைய விலையில் அதனுடைய சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். பிறகு ஒரு தடவை மிகவும் விலை உயர்ந்த ஒரு காரில் மாயாஜாலுக்கு வந்திருந்தாள். மயூரி ஆதவனை கவனிக்கவில்லை. ஆனால் ஆதவன் மயூரியை கவனித்தான். காரின் நம்பர் பிளேட்டை மொபைலில் புகைப்படம் எடுத்துக் கொண்டான்.
அடுத்த நாளே ஆர்டிஓ ஆபீஸில் இருக்கும் தெரிந்தவர் மூலமாக விசாரிக்க அந்த கார் மயூரியின் பெயரிலேயே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இத்தனையும் சொந்தமாக வைத்துக்கொண்டு ஒருத்தி ஏன் மாத சம்பளத்திற்கு வேலை பார்க்க வர வேண்டும்? இந்த கேள்விதான் கொக்கி போல முன்னே நின்று ஆதவனை மிரட்டிக் கொண்டிருந்தது. அந்த கேள்விக்கு விடை தேடும் முயற்சியின் விளைவாகத்தான் மயூரியை அவமானமாக பேசி ஊரை விட்டு ஓட வைத்தான் ஆதவன். ஆதவன் நினைத்தபடியே அவனை பிரிந்து போய்விட்டாள் மயூரி. இனி அவள் எங்கே, யாரோடு சென்று அடைக்கலமாகி இருக்கிறாள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முகத்தில் கிடந்த புடவையின் முந்தானையை விலக்கியவன் ஒரு பெருமூச்சோடு எழுந்து சென்று வார்ட்ரோபின் கதவை திறந்தான். அவனுடைய உடைகளுக்கு நடுவே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கப்பட்டிருந்தது மயூரி அந்த புடவைக்கு மேட்சாக அணிந்திருந்த பிளவுஸ். அதை எடுத்து பிரித்து முகத்தை அதற்குள்ளே புதைத்துக் கொண்டான். பூவை அணிந்திருந்த பிளவுஸிலிருந்து கூட பூவின் வாசம்தான் வீசியது. மனதை மயக்கும் இதே நறுமணம்தான் மயூரியின் மேனியிலும் வந்தது. ஆதவனின் நினைவுகள் அவன் அனுமதியின்றியே பெங்களூரில் மயூரியோடு இருந்த அந்த இரவுக்கு தாவியது. வினாடி நேரம் கூட விழிகளை மூட விரும்பாது அவளோடு கூடி கழித்து அவளது நெஞ்சத்தையே மஞ்சமாக்கி படுத்திருந்த அந்த இனிமையான பொழுதுகள் அநியாயத்திற்கு இந்த தனிமையில் நினைவிற்கு வந்து அவனை நரகத்திற்கு இழுத்து சென்றது. 29 வயது வரை கட்டி காத்து வந்த தனது பிரம்மச்சரியத்தை ஒற்றை கண்ணசைவில் உடைத்து தள்ளிய அந்த அழகு மயில் இப்போது எங்கே இருக்கிறாளோ என்று அவளுடைய அருகாமையை தேடி ஏங்கி தவித்தது அவனுடைய மனம். அவனை அறியாமலேயே கண்களிலிருந்து நீர் துளிர்த்தது. மீண்டும் அவளை சந்திக்கும் வரை அவளது நினைவிலேயே உழன்று பித்துப்பிடித்து செத்து போகாமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு மறுபடியும் படுக்கையில் விழுந்தான் ஆதவன். ஆசிமின் தங்கைகள் பாத்திமாவுக்கும் நஸ்ரினுக்கும் அவர்களுடைய அத்தை மகன்களோடு திருமணம் இனிதே நடந்து முடிந்து வலிமா என்று அழைக்கப்படும் திருமண வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது. மாலையில் பள்ளிவாசலில் வைத்து நிக்கா முடிந்திருந்தது. இரவில் மண்டபத்தில் வரவேற்பு வைத்திருந்தார்கள். ஆதித்யா மோட்டார்ஸிலிருந்து அனைவருமே வரவேற்புக்கு வந்திருந்தார்கள். மாலையில் நடந்த திருமணத்தில் கலந்து கொண்ட ஆதவன் வீட்டிற்கு சென்று உடைமாற்றிவிட்டு மறுபடியும் வரவேற்புக்கு வந்திருந்தான். மண்டபத்திற்கு நுழைந்து அமர்ந்தது முதல் அவனது இரு விழிகளும் ஆசையோடு மயூரியை தேடி அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன. அவனுடைய விழிகளுக்கு விருந்தாகவென்றே அசத்தலாய் இளம் ரோஜா நிறத்தில் வெள்ளி ஜர்தோசி வேலைப்பாடுகள் செய்த லெஹாங்காவை இரு கைகளாலும் லேசாக தூக்கி பிடித்துக் கொண்டு மண்டபத்திற்குள் நுழைந்தாள் மயூரி மணிமேகலையோடு. தொடரும்.